கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் மத்தியிலே பாட்டி வந்திருக்காங்க. பாட்டிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா இருக்கீங்களா பாட்டி? நல்லா இருக்கப்பா. நல்லா இருக்கீங்களா? ஸ்தோத்திரம். பாட்டியினுடைய வீடியோ சாதாரணமாக எடுத்து போடப்பட்டது. அது மிகப்பெரிய அளவில் வைரலாகி போயிட்டுருக்கு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பாட்டி வ.உ.சி. சிதம்பரனார் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று யூடியூப்பில் போட்டிருந்தோம். அதை அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துதல் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதை குறித்து இன்னும் மேலும் நாம் அறிவதற்காக அவர்கள் மத்தியிலே நாம் வந்திருக்கிறோம். அன்போடு அவர்கள் ஏற்றுக்கொண்டு இன்னும் கர்த்தருக்காக எதையும் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன் என்று நம் மத்தியிலே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் அவர்களிடத்திலே நாம் பேச போகிறோம். பாட்டி, உங்களை நான் வீடியோ போட்டேன். அந்த வீடியோ மிக வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வ.உ.சி. சிதம்பரனார் அவருடைய குடும்பத்தில் ஒருத்தங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரியம்தான் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. பாட்டி, உங்களுடைய பெயரை சொல்லுங்கள். என்னுடைய பெயர் செல்லம்மாள். பாரதியாருடைய மனைவி பெயர் தான் எனக்கு உங்களுக்கு வச்சுருக்காங்க. ஆமாம், பாரதியாருடைய மனைவி பெயரை உங்களுக்கு வச்சு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தானே இதுக்காக சுதந்திரத்துக்காக போராடினவங்க. அதனால் அவங்க பேர், நானும் வீட்டில் ஒரே பிள்ளை, செல்ல பிள்ளை, அதனால செல்லம்மான்னு அவர் பேரே வச்சுருக்காங்க. ஆமாம். பாட்டி, என்னுடைய குடும்பத்தை பற்றியும் அவர்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். தொடர்ந்து நாம் அவர்களிடத்தில் கேட்போம். பாட்டி, உங்களுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். என்னுடைய குடும்பம் அம்மா ஓட்டப்பிடாரத்தில் பிறந்தவங்க. அப்பா மேலப்பாளையம் என்ன ஊரில், அங்கே பிறந்தவங்க. மேலப்பாளையம்னா திருநெல்வேலி. மேலப்பாளையம். அவங்க ஸ்கூல்லாம் வச்சு பரம்பரையாக நடத்தி வந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு 5 ஆண் பிள்ளைகள் பிறந்தது. அதுக்கப்புறம் என்ன 6வது பிள்ளையாக நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் சோசியர்கிட்ட போய் எழுத போனாங்க. சோசியர் சொன்னாராம், உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு சாபம் இருக்குது, பெண்ணடியே இருக்கக்கூடாதுன்னு. இந்த பிள்ளையே நீங்கள் கடவுளுக்கு ஒப்பு கொடுங்க, அப்போதான் அந்த பிள்ளை உங்களுக்கு கிடைக்குன்னு சொன்னாங்க. அப்படியே சாதகத்திலையும் எழுதிட்டாங்க. அப்புறம் எனக்கு அப்புறம் 2 தங்கச்சி பிறந்தாங்க. அவங்களும் கால்ரால இறந்துட்டாங்க. நான் ஒரே பிள்ளை தான். எங்கள் அம்மா 8 பிள்ளைகளுக்கு நான் தான் ஒரே பிள்ளை. நானும் பின்ன என்னை இந்து ஸ்கூலில் தான் படிக்க சேர்த்தாங்க 5 வயதில். அப்போ எங்கள் பக்கத்துலேயே சேரட்டக்கர் பிராஞ்சு சேர்ந்த திருநெல்வேலி மாவட்டம். நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் பிறந்தேன். அப்போ நான் இங்கே படிக்க மாட்டேன், மிஸ்ஸிமா ஸ்கூலுக்கு தான் போவேன். அதாவது ஆண்டவருடைய சித்தம். அங்கே போனால் தானே அவர் அறியணும். அதுக்காக அங்கே ஆண் பிள்ளைகள் கிடையாது, இங்கே ஆண் பிள்ளைகள் எல்லாம் உண்டு. அப்போ நான் அங்கேயே போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே தான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவள் ஒரு டாக்டர் குடும்பத்தை சேர்ந்தவா. அப்போ நாங்கள் 2 பேரும் ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸில் போவோம். அப்போ இயேசுவை பற்றி எனக்கு அங்கே சொல்லி தருவாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போ எல்லா படங்களையும் அவர் பிறந்ததெல்லாம் காட்டினாங்க. கடைசியில் சிலுவை அந்த இதை காட்டினோன்னு என் உள்ளெல்லாம் உருகிட்டு. இன்றைக்கி நான் சிலுவையை நினச்சேன்னா ரொம்ப அழுவேன். நமக்காக இப்படி ஒரு தெய்வம் உயிரை கொடுத்தாங்களா அப்படின்னு அதை உள்ளத்தில் தான் நான் வச்சுருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு கூட நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எங்கள் அம்மாட்ட எல்லோரும் சொல்லுவாங்க, அவள் கிறிஸ்டின் ஆயிடுவா, நீ அவளை விடாத அப்படின்னு. எங்கள் அம்மா எதை சொல்லுவாங்களாம், அவள் ஆண்டவராக தந்த பிள்ளை, அதனால் அவள் ஒன்றும் போக மாட்டா அப்படின்னு. ஆனால் என்ன ஞானஸ்தானம்லாம் எங்கள் வீட்டில் எடுக்க விடலை. நான் உள்ளத்தில் தான் இயேசுபா வச்சுருந்தேன். இந்த விக்கிரங்களை எல்லாம் வணங்க மாட்டேன் அப்படின்னு தைரியமாக. சின்ன வயசுலேயே உங்களுக்கு அந்த வைராக்கியம் வந்துட்டு. அதாவது தாய். இது ஒரு நிமிஷம் பாட்டி, இது யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்து அப்படி யாருமே எனக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. நீங்களாகவே அதை செயல்படுத்துகிறா அப்படின்னா நம்ம பைபிளில் இருக்குல்ல, தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்படி அவர் என்ன எடுத்துட்டாரு அந்த குடும்பத்தில் இருந்து பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நான் படித்து டீச்சர் வேலைக்கு வந்தேன். அப்போ திருமணம் ஆச்சு. நான் திருமணமே செய்ய மாட்டேன்னு இருந்தேன், பிடிவாதமாக இருந்தேன். அதுக்கப்புறம் திருமணம் ஆன உடனே வேலை வேண்டான்னு சொல்லி அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் எனக்கு பிடிவாதமாக இருந்துச்சு. அப்போ என்னுடைய
என்னுடைய கணவனும் ஒரு அன்பு இல்லை. அப்போ நான் அடுத்த நாளே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது, நம்ம எப்படியாவது மறித்து போயிடணும்னு சொல்லி அடுத்த நாளே நான் கிணத்துல விழணும்னு சொல்லி போனப்போ ஆண்டவர் என்னை விழ அவர் வந்து கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வந்துட்டார். யாரு? கணவர். குழந்தை உண்டாயிருக்கும் போதெல்லாம் அந்த குழந்தை வேண்டான்னு சொல்லி மருந்துகளையும் மாத்திரையும் வாங்கி தருவாங்க. அப்படி வாங்கி தந்ததில் ஒரு நாள் எனக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டேன். ரெண்டாவது பையன் வயிற்றுல இருக்கும்போது அப்படிலாம் வாங்கி தந்து சீரியஸ் ஆகிட்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னை எடுக்கலை, கைவிடலை. அதுக்கப்புறம் பெண் பிள்ளை பிறந்தா அப்போ நான் பார்த்தேன் அந்த மூட்டை பூச்சி மருந்தை குடிச்சிட்டேன். செத்து போனோம் பிள்ளையும் நம்மளும் செத்து போனோம். அது வயிற்றுல 8 மாதம் இருந்தது. அப்போ குடிச்சிட்டேன். அப்போ டாக்டர்மாரெல்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி என்னை பிழைக்க வச்சுட்டாங்க. இப்போ சொல்லுங்க, அதான் சொல்லிட்டேன், மரணமே வந்தாலும் என்ன அது ஆட்கொள்ளலை பாருங்க. அது பெரிய ஆட்சி இல்ல, கர்த்தர் உங்களை முன் குறித்ததுனால அதனால அவர் அப்படி வச்சிருக்காரு. எனக்கு 5 பிள்ளைகள், ஒரு பொண்ணும் 4 பையங்களும். என்னுடைய பொண்ணு வந்து திருமணமாகி 2 மாசத்துல இறந்துட்டா. நான் எதுக்காக ஆண்டவரை பிடிச்சேன்னா, என் மகன் வந்து போர்ஸில் விளையாடி ஒரு வால்வு சாக்கடிச்சு அவள் படிக்காவ எலும்பா ரொம்ப அழகாக இருப்பா, நல்ல நாட்டியெல்லாம் ஆடுவா, அழகாக இருப்பா. மெடிக்கலில் வச்சு தினகரன் மெடிக்கலில் வச்சு தான் 4 வருஷம் பார்த்தேன், பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ தினகரனுடைய நிகழ்ச்சியெல்லாம் நான் வானொலியில் கேட்பேன். அப்போ நான் அதிகமாக ஆண்டவரை பிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ தினகரன் மூலமாக ஆண்டவர் பேசினார், நீ கவலைப்படாத, உன்னுடைய மகளை நான் சுகமாக்கி தருவேன், அவளுடைய திருமணத்தையும் நான் நடத்தி தருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்கின்படி அவளுக்கு 81 நம்ம சித்ரா ஆஸ்பத்திரியில் அவளுக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. அந்த ஆப்ரேஷனில் நல்ல சக்ஸஸ் ஆகி அங்கே ஃப்ரீயாகவே பார்த்தாங்க அவளை. அதுக்கப்புறம் அவளுக்கு அவள் மெச்சூர்ட் ஆகலை 20 வயசு வரைக்கும். ஆப்ரேஷன் பண்ண 6ஆம் மாதத்துலேயே அவள் மெச்சூர்ட் ஆகிட்டா. அதுக்கப்புறம் அவளுக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி மதுரையில் உள்ள ரயில்வே மாப்பிள்ளைக்கு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் 4 பையங்க. மூத்த பையன் நான் கிறிஸ்டின் ஆகிட்டேன்னு சொல்லி அவன் வந்து என்ன சொல்லிட்டான்னா, நான் உங்களை கொலை பண்ணுவேன், என் ஏசப்பா ஏற்றிக்கிட்டேன்னு சொல்லி அவனுக்காக ஒளிஞ்சு நான் ஊழியங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாவட்டத்துக்கு வேலைக்கு வந்தேன், கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு. இங்கே வந்து 63 வேலைக்கு வந்தேன். நானும் என் பிள்ளைய மாத்திரம் வீட்டில் இருந்தோம். அப்புறம் அங்கே இருந்து தான் நான் வந்து சிபிஎம்மில் ஒருத்தங்க என்னை கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு சிபிஎம்னா பிடிக்கவே செய்ய, நான் சிஎஸ்சிக்கு போனது, பெந்தைக்கோஸ் சபைனா பிடிக்காது. அப்போ சிபிஎம் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை போனேன். அங்கே போனோடனே ஆண்டவர் ஒரு சகோதரி மூலமாக பேசினார், நீ இன்னைக்கு தான் வந்திருக்க, நீ ஆண்டவருக்கு உடனே ஒப்பு கொடு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னாரு. அப்போ நான் சொன்னேன், எப்பா நமக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அப்போ நான் கிறிஸ்டினில் சேர்ந்தால் பெண்ணை கல்யாணம் வைக்க மாட்டாங்களே, அதனால நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு. அப்போ திரும்பவும் ஆண்டவர் ஒரு சகோதரி மூலம் பேசுகிறேன், இன்று ஒப்புக்கொடு, உன் மகளுடைய திருமணத்தை நான் நடத்தி கொடுப்பேன்னு சொன்னார். அதே மாதிரி தான் அவளுடைய திருமணத்தையும் ஆண்டவர் நடத்தி கொடுத்தாரு. இந்த கமெண்டில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த அம்மா வந்து வஉசி குடும்பத்தில் வந்து பிறக்கலை, இவங்க பொய் சொல்கிறாங்க, இந்த குடும்பத்திலேருந்து இவங்க பிறக்கலை, இவங்க மதம் மாற்றுவதற்காக இந்த வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அவங்க வஉசி குடும்பத்தில் பிறந்திருந்து அவங்க இயேசுவை அறிந்திருக்கிறாங்க. இந்த குடும்பத்தில் பிறக்கலை அப்படின்னு சொல்லியும், இது மதம் மாற்றுவதற்காக உள்ள வேலை என்று சொல்லியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பாட்டி நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, அவங்க தன்னுடைய குடும்பத்தினுடைய காரியத்தை சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பொய் சொல்லல பாட்டி, உண்மையை தானே சொல்லியிருக்கிறீங்க, உண்மையை தான் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே இன்னும் சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம அறிவியல் பூர்வமாக டிஎன்ஏ சோதனையெல்லாம் எடுக்கணுன்னாலும் அவங்க ரெடியாக இருக்காங்க. ஏன்னா கிறிஸ்துவுக்காக அவங்க எதையும் செய்ய ஆயத்தமாக, மரிக்கவும் தயாராக இருக்கு. ஆமென், கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் அவர்கள் தயாராக இருக்கிறாங்க. அதனால் இதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க. கமெண்டில் இன்னொரு வார்த்தையும் கேட்டிருக்கிறாங்க, அதாவது வஉசி பெயரை சொல்லி இவங்க வந்து மதமாற்றுகிறார்கள், அவர் பேரை வச்சு அவருடைய புகழை
கெடுப்பதற்காக உள்ள காரியத்தை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாட்டி வந்து 5ஆப்பு படிக்கும் போதே இருந்து ஆண்டவருக்காக 1ஆம் கிளாஸ்லேருந்தே அவங்க ஆண்டவருக்காக தீவிரமாக செயல்படுகிற இருதயத்தை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். உங்களை யாராவது கட்டாயப்படுத்தி இல்லை நான் மனம்தான் மாறினேன். அவங்க மனம்தான் மாறி இருக்க தவிர யாரும் அவங்கள கட்டாயப்படுத்தலை. நிறைய பேர் இப்போ மத மாற்றத்தை கட்டாயமாக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுற காரியங்கள் இருக்குது. நிறைய இடத்துல பிரச்சனைகள் செய்யக்கூடிய சம்பவங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கட்டாயமாக யாரும் யாரையுமே மாற்ற முடியாது. ஒரு ஊர்லேருந்து இப்போ சென்னை பட்டணத்துக்கு போகணும் அப்படின்னு இருக்கிற நபரை இல்லை நீ கன்னியாகுமரிக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த நபரை திருப்ப முடியாது. வேலைக்காக அவன் பிழைப்புக்காக போகிற மனுஷனுடைய மனதை மாற்ற முடியாது. அவனுக்கு எவ்வளோ பணம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அவன் யோசித்து தான் நம்ம கூட வருவான், சும்மா வரமாட்டான் இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு. அப்போ மதம் என்பது இது எல்லாத்தையும் சொல்லி உடனே மாற்றக்கூடிய வேலைகள் அல்ல. இதை நிறைய பேர் தவறாக இதை புரிந்து கொண்டிருக்கிறாங்க. பாட்டி வந்து அவங்களுடைய குடும்ப காரியங்கள், அவங்களுடைய செயல்கள் எல்லாம் இன்றைக்கும் அவர்கள் நினைவு வைத்திருக்கிறாங்க. 90 வயது ஆனாலும் எல்லா காரியங்களையும் அவர்கள் மனதில் வைத்திருக்கிறாங்க. ஆண்டவர் ரெட்ஷிப்பினுடைய வழிகள் உலகம் முழுக்க கொண்டு போங்கன்னு சொல்லி ஆண்டவருக்காக இவங்க இன்னும் அதிகமாக உலகம் முழுவதும் பயணம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. விமானத்தில் போயிருக்காங்க, கப்பலில் போயிருக்காங்க. இன்னும் அடுத்தும் ஆண்டவருடைய நாமத்தினால அக்டோபர் மாதத்தில் மலேசியா போக போகிறாங்க. இப்படி ஆண்டவருக்காக அவர்கள் தொண்டு செய்கிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள். ஆண்களை போன்ற காலிகளை தந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க பரதநாட்டியம் ஆடி புகழ் பெற்றிருக்கேன். ஆமாம், அது நீங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கீங்க. அதாவது வஉசி ஐயாவனுடைய பெயரை வைத்து மதம் மாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அப்படிதானே பாட்டி? கண்டிப்பாக இல்லை, அப்படி கிடையாது. அதாவது வஉசி ஐயாவனுடைய புகழ் வந்து அது வேற லெவலில் இருக்குது. இந்தியாவினுடைய காரியங்கள் இயேசுநாதருக்கு வஉசி ஐயாவை பேரை சொல்லி தான் இயேசுநாதரை அறிவிக்கணும், இயேசுநாதரை ஆராதிக்கணுங்கிற அவசியம் இயேசுவுக்கு இல்லை. அதனால் நீங்கள் தவறாய் புரிந்து கருவியில் உருவாவதற்கு முன்பாகவே அவர் தெரிந்து கொண்டார். அதனால் நீங்கள் இதை தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். வஉசி ஐயாவை வைத்து நாங்கள் அவர் புகழை கெடுக்கும் வண்ணமாக இல்லது அவரை வைத்து இயேசுவை குறித்து பேசுகிறார்கள், அப்படியெல்லாம் நீங்கள் சம்பந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு அப்படி ஒரு நபர் மூலமாக தான் சொல்லணும், ஃபேமஸானவங்களை வச்சு தான் என் பேரை அவங்க அறிவிக்கணும்னு ஆண்டவரும் விரும்பவில்லை. ஏன்னா ஆண்டவர் எப்போவுமே தனித்தன்மை வாய்ந்தவர். அவருக்குன்னு தனி ஒரு மதிப்பு மரியாதைகள் இருக்குது. அதனால் நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். பாட்டி அவங்க வஉசி ஐயாவுடைய குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய நேரடி மகளோ பேத்தியோ என்று நாங்கள் சொல்லவில்லை. அவருடைய குடும்பத்தில் அவங்க வஉசி ஐயாவுக்கும் உங்களுடைய அம்மாவுக்கும் உள்ள என்ன தொடர்புங்கிறத நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அது வந்து எங்கள் அம்மாவுக்கு அப்பாவும் வஉசிக்கு அப்பாவும் ஒன்றா பிறந்தவங்க. ஆமாம், எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா வந்து அவர் பேர் வந்து மறந்துட்டு வயசு நிறைய ஆயிட்டுலாம் மறந்துட்டு. சரி, இருக்கட்டும். அப்போது இவங்களுடைய குடும்பத்தினுடைய உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஓரளவுக்கு நினைவு இருக்கு இல்லையா? நினைவு இருக்குது. அப்போது நம்ம வேதத்திலே நாம் பார்க்குறோம். ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்கிற வசனம் நிறைய பேருக்கு வந்து எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறாங்கன்னு தெரில. உண்மையிலே பாட்டி கர்த்தருக்காக இத்தனை ஆண்டுகள் ஜெம்ஸ் ஊழியத்தில், இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில், இன்னும் சில கிராம ஊழியங்கள், சபை ஊழியங்களில், இப்படி எல்லா ஊழியங்களையும் அவங்க பயன்பட்டுருக்கிறாங்க. கர்த்தருக்காக பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க ஓரளவுக்கு தெரியும். கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அவங்க ஓரளவுக்கு அறிந்தவர்கள். பாட்டியை பார்த்தா நிறைய இடத்துல அவங்க கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் என்று அவர்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது. ஆண்டவர் பாருங்க, இந்த பணத்துக்காக நான் ஊழியம் செய்யலை. பணமே யாருக்கு கேட்டாலும் கூட வேண்டாம். அமெரிக்காவில் என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எதுவும் பணம் அனுப்பி கொடுக்கணுமா? நான் சொன்னேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். நான் பணத்துக்காக நானே ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கும்போது யார்கிட்டையும் நான் இது வாங்க மாட்டேன், காணிக்க வாங்க மாட்டேன். அப்படி வற்புறுத்தி அவங்க தந்தான்னு சொன்னால் நான் அது ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தான். அந்த உண்மையாக இருக்கிறதுனால தான் என்னை இவ்வளோ தூரம் ஆண்டவர் ஆசீர்வதித்து என் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார்.
அப்போ இவங்க இனி உள்ள காலங்களில் ஆண்டவருக்காக இன்னும் சேவை செய்ய வேண்டும் என்று அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறபடினால் இந்த வயதான காலத்தில் பாருங்கள், இவர்களுடைய மரணத்துக்கு முன்பே இவர்கள் பேரை பெருமைப்படுத்துகிறதை அவர்கள் கண்கூட பார்க்கிறார்கள். இந்த வீடியோ மூலமாக அநேகருக்கு அறியப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆயிரக்கணக்கானோர் வாழ்த்துதல் சொல்லி கொண்டிருக்கிறாங்க பாட்டிக்காக. இவங்களுடைய பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்காக உண்மையாய் ஓடுகிறவர்களை நிச்சயமாக ஆண்டவர் பேரை பெருமைப்படுத்துகிறவராக கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். நான் பிசாசுக்கு பயப்படாததுனால பிசாசு வர மோகன் சீலாசர் மூலமாக ஆண்டவர் அறிவிச்சார். கிராமங்களுக்கு போகும்போது பிசாசுகள்லாம் சத்தமிடும், அதை என்ன இப்போ விரட்டு வந்துட்டான்னு சொல்லி அங்கெல்லாம் போய் அதுகளை தலையில் கை வைக்கும்போது நான் போயிருந்தேன்னு போயிடும். ஆண்டவர் உங்களுக்கு அந்த அவ்வளோ வரத்தை எனக்கு தந்திருக்கிறாரு பார்த்துங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு நேரமாக நம்மோடு கூட இந்த சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட பாட்டிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவிக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது பணத்திற்காகவோ அல்லது பெருமைக்காகவோ மற்ற எந்த ஒரு காரியத்திற்காகவோ இந்த வீடியோ வெளியிடப்படவில்லை. மதமாற்றுகிற நோக்கத்தோடு இது செய்யப்படவில்லை. மனதிலே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு பார்த்திங்கன்னா மன நோய், அதாவது மன அழுத்தம் என்கிற நோய் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது. ஆறுதல் சொல்ல ஆட்கள் இல்லை. இயேசுவினிடத்தில் வரும்போது அவர் ஆறுதல் படுத்துகிற, அமைதிப்படுத்துகிற, சமாதானத்தை கொடுக்கிற, பாவத்தை மன்னிக்கிற ஒரு நல்ல தெய்வமாக இருக்கிறார். ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டு கர்த்தருக்காக அவர்கள் சேவை செய்கிறார்கள். இதை யாரும் தங்களுடைய காரியத்திற்காக, அதாவது தன்னுடைய சுயநலத்திற்காக இதை யாரும் செய்யவில்லை. மதத்தை மாற்றவில்லை, மனதையும் மாற்ற முடியாது. ஆனபடியினால் தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் தம்முடைய சேவையை யாரை கொண்டும் செய்வார். எந்த குடும்பத்தில் பிறந்த நபராக இருந்தாலும் அந்த நபர்களை கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களை கொண்டும் செய்வார். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களையும் தேற்றுகிறார், ஆற்றுகிறார், அரவணைக்கிறார். உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். உங்களையும் அவருடைய வருகைக்காக சேர்க்கும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாட்டி. ஒரே ஒரு வரி பாடல் மாத்திரம் படிக்கட்டா? இல்லை, கீபோர்டு போட்டே நீங்கள் படிக்க போகிறோம். அப்படியா? ஆமாம் ஆமாம். ஓ, அது படிக்கணும். சும்மா படித்தா நல்லா இருக்காது. இங்கே மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். சொல்லிக்கொள்ள யார் யாரும் இங்கு உண்டு, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரும் இங்கு உண்டு, ஏன் என்று கேட்டிட யாரும் இல்லை வரவில்லை, ஏன் என்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை, எப்படி சொல்வேன் என்னையும் நீர் தேடி வந்ததே, எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததே, தோள் மீது சுமந்து கொண்டு நடந்து வருவதே, தோளின் மீது சுமந்து கொண்டு நடந்து வருவதே, நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தே போயிருப்பார், மறந்தே போயிருப்பார், நீங்க மட்டும் இல்லை